ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் பால் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியான ரெசிபி. நார்மல் பொங்கலோடு ரொம்ப நல்லாயிருக்கும். கம் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ரெசிபி. இது நான் இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் பானையில் பண்ணுறதுனாலும் சேம் இன்க்ரீடியன்ட் சேம் ப்ரொப்போர்ஷன் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். விறகடுப்பில் சமைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். The required ingredients are நெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பொங்கல் பண்ணுறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் 150 grams ஆஃப் ரா ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம எதில் பச்சரிசி எடுக்கிறோமோ அதில் 2 times ஆஃப் ஜாகரி எடுத்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. பால் 1 டம்ளர் பச்சரிசிக்கு 4 டம்ளர் பால். நான் மொத்தமாக 7 டம்ளர் பால் எடுத்திருக்கேன், ரைஸ் குவான்டிட்டி கம்மியாக இருக்கனால. அப்புறம் முந்திரி தேவையான அளவு, ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன். பொங்கல் பண்ணுறதுக்கு வீட்டில் காய்ச்சின நெய் எடுத்துக்கோங்க. பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஊற வைக்க தேவையில்ல, ஜஸ்ட் கழுவுனோன்னு எடுத்தால் போதும். தென் அதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இதுக்கு தேவையான பால் நம்ம ஊற்றிடலாம். நான் 150 grams ஆஃப் பச்சரிசிக்கு நான் வந்து 7 டம்ளர்ஸ் ஆஃப் பால் ஊற்றிருக்கேன். லைக் 1 கப் ஆஃப் பச்சரிசிக்கு 4 கப் பால் ஊற்றணும். தட் இஸ் தி மெஷர்மெண்ட். ஆனால் ரைஸ் அளவு இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி 5 whistles வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். மீன்வால் நம்ம இப்போ பொங்கலுக்கு தேவையான கேஷ்யூஸை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் அதில் போட்டுடுங்க. அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா அதில் முந்திரியை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுடுங்க. அண்ட் நவ் நம்ம பொங்கல் இப்போ 5 whistles வந்துடுச்சு. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே பார்த்தா தெரியும், நல்லா க்ரீமியாக இருக்கும். நம்ம நார்மல் பொங்கல் இப்படி இருக்காது. நம்ம பாலே ஃபுல்லாக வேக வைக்கிறனால தான் இவ்வளோ க்ரீமியாக இருக்கும். அடுத்து நம்ம இப்போ வெல்லம் சேர்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 2 டம்ளர் வெல்லம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ரௌன் கலராக இருக்கிற வெல்லம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அது நம்ம பால்லே குக் பண்ணனால அவ்வளோ சீக்கிரம் கலர் வராது. ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வெல்லமாக தான் பார்க்குறதுக்கு பொங்கல் நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்த்துக்கோங்க. பொங்கல்லாம் பண்ணுறதுக்கு வீட்டில் வெண்ணெயிலேருந்து காய்ச்சின நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 to 4 minutes இதை குக் பண்ணுங்கள். தென் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி இதோடு சேர்த்துடலாம். பொங்கல் வந்து அப்பப்போ பார்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அது ஃபுல்லாக நம்ம பாலே குக் பண்ணுறதுனால டக்குன்னு ஒட்டிடும் க்ரீமியாக இருக்கனால. அண்ட் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பொங்கல் ரெடி. நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க, ப்ரிஃபரபிளி ஹோம்மேட். நான் வந்து நான் காமிச்ச கப்பில் 1 கப் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட், பால் பொங்கல் ரெடி. உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க கொஞ்சம் தண்ணியாக தெரியும், பட் ஆனால் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும்.